கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் கலாத்தியர் 5. இந்த அதிகாரத்தில் ஒரு 2 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வசனம் 1ல் சொல்கிறது பாருங்க, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்துவின் சுயாதன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை பெற்று விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் வழியில் தான் இருக்கணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வழியின் பிரகாரம் தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை மற்றவன் சொல்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதை தான் நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதை தான் திரும்ப சொல்கிறார் பாருங்க, அடிமைத்தனத்தின்ங்கிறது நம்ம எங்கிருந்து வந்தோமோ திரும்பி அங்கேயே போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறி இருக்கணும். அதாவது கிறிஸ்துவின் சுயாதீனம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அவருடைய வழியில் நம்ம பின்பற்றவங்களா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை ஒருபோதும் பின்னோக்கி இருந்துடக்கூடாது. அதை தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 2வது வசனத்தில் பாருங்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு பவுலே சொல்கிறாரு பாருங்க. அப்படின்னா நாம் இந்த விருத்த சேதனம் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் முறைப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதனுடைய அடையாளம் தான் விருத்த சேதனம். நாம் அப்படி ஒரு வாழ்க்கை அந்த நியாயப்பிரமாண முறையின்படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னா கிறிஸ்துவனால நமக்கு எப்பவுமே எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படிங்கிறத திட்ட தெளிவாக பவுல் சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னாக்க நம்ம கிறிஸ்துவோடு கூட அவருடைய வழியில் நம்ம பயணிக்கிறவங்களா இருக்கணும். நாம் நன்மையெல்லாம் ஆண்டவர் மூலமாக பெற்றுக்கொண்டு விட்டு நாம் மற்றவனுடைய பேரை உச்சரிச்சிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எப்படியோ இருந்த நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி நல்ல முறையில் இருக்குது அப்படின்னாக்க காரணம் நாம் ரட்சிக்கப்படுறதுனால, பரிசுத்த ஆவியினால் நம்ம வழி நடத்துறதுனால தான் இந்த வாழ்க்கை இப்படியாக இருக்கிறதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நம்மளுடைய பயணம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி போய்கொண்டு